கடைக்கு போனாங்களாம். அப்போ ஒரு அழகான குதிரை பார்த்தாங்களாம். அது வாங்கிக்கிட்டு அப்படியே போயினே இருந்தாங்களாம். வெயில் அடிச்சுதான். அப்புறம் தர்பூசணி வாங்கிட்டு போயினே இருந்தாங்களாம். ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்துதான் அதையும் வாங்கிட்டு போயினே இருந்தாங்களாம். கரும்பு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்களாம். நான் விடுக்கதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வீட்டாண்ட ஒரு அரண்மனை இருந்துச்சா. அங்க ஒரு ராஜா, ஒரு ராணி, ஒரு தம்பி இருந்தாங்களாம். அப்படியே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு அழகான குதிரை பார்த்தாங்களாம். அம்மா அம்மா அது மேல ஏறி போனதா சொன்னாங்களாம். சொன்னாங்களாம். அடுத்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தர்பூசணி பார்த்தாங்களாம். அது சாப்பிட்டு வெயில் சாப்பிட்டாங்களாம். அடுத்து கலர் அடிச்சுன்னு நான் போய் அடிக்கிட்டா சொன்னாங்களாம். அடுத்து வீட்டுக்கு போய் கரும்பு சாப்பிட்டு தூங்கிட்டாங்களாம். என் பெயர் கவின். நான் படக்கதை சொல்ல போகிறேன். ஒரு பையன் ரவின்னு ஒரு பையன் பீச்சில் மணல் வீடு கட்டினானா. அந்த வழியா ஒரு குதிரை போனுதான். அந்த குதிரை அந்த மணல் வீடை இடிச்சிருச்சான். அப்ப அந்த பையன் அழுதானா. ஒரு அங்கிள் தர்பூசணி கொடுத்தாராம். சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருந்தானா. அப்ப செவுத்துல ஒரு கிரீன் கலர் பெயிண்ட பார்த்தானா. அப்படியே அந்த பெயிண்ட்ல வரைஞ்சிட்டு அப்படியே கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டானா. அந்த கரும்பை அப்படியே உடைச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. பதம் கதை சொல்ல போகிறேன். ஒரு பையன் மனம் கோத்தையும் கத்துறான். அது மலை போனாராம். அதுக்கு ஒரு வாத்தமரத்து தர்சினி கரைஞ்சிச்சா. அது உள்ள போய் வாத்தமரம் சாத்தான. அதுக்கு போயிட்டான். அதுக்கு வெயில் சாப்பியா அடிச்சிச்சு. அதுக்கு பச்சை கலர் போயிட்டு அவன் வீட்டுக்கு போய் பச்சை கலர் போயிட்டு ஒரு மரம் வந்துச்சானா. அதுக்கு போய் ஒரு கரும்பு சாத்தான. என் பெயர் சுபாஷினி. நான் படக்கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு பையன் பீச்சுக்கு போனானா. அங்க போனாலே ஒரு மணல் வீடுல கட்டினா. அப்புறமா ஒரு குதிரை நடந்து வந்துச்சு. அது பார்க்க சொல்ல அழகா இருந்துச்சு. அந்த குதிரை மேல ஏறி அந்த பையன் போயினே இருந்தான். அப்புறமா அப்போ சொல்ல ஒரு பந்து மாரி பச்சை கலரா ஒன்று வந்துச்சு. அது விளையாடிக்கிட்டே இருக்க சொல்ல டமால்னு உடஞ்சிருச்சு. அப்புறமா பார்த்தா தர்பூசணி நல்லா வெயில் காந்துச்சு. அவங்க காட்டுக்குள்ள இருந்து வெயில் வர சொல்ல அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல பச்சை கலர் பெயிண்ட் இருந்துச்சு. அது பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள போய் கரும்புலாம் உடச்சி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நன்றி. என் பெயர் ஜெசிகா. இப்போ கடற்கரை சொல்ல வந்தேன். இப்போ ஒரு பையன் பீச்ல ஒரு கோட்டை கட்டினானா. அவ கோட்டை கட்டும் போது ஒரு குதிரை வந்துதான். டக் டக் வந்துதான். அப்புறம் அவங்க அம்மா நான் குதிரை மேல ஏறி போட்டாமா கேட்டானா. அப்ப வேணா சொன்னாங்களா. அப்ப அவங்க அம்மா பேச்சு கேட்காம ஏறி போயிட்டானா. அப்புறம் அந்த குதிரை காட்டுக்குள்ள போயிட்டாங்களாம். அப்போ இன்னும் செம்மையா வெயில் அடிக்குது, நம்ம தர்பூசணி சாப்பிடலாமா கேட்டான். அப்புறம் மத்த தப்புன்னு ஒரு தர்பூசணி கீழே வந்துதான். அப்புறம் சாப்பிட்டு ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் இருந்துதான். அது வஞ்சிட்டு மைடும் குதிரை மேல போயிட்டு கரும்பு தோட்டுட்டு போயிட்டானா. அப்புறம் கரும்பு வச்சு அங்கே சாப்பிட்டு வீட்டுல போய் தூங்கிட்டானா. என் பெயர் பிரார்த்தனா. நான் படக்கதை சொல்ல போகிறேன். பிரியான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவ அவங்க அம்மா கிட்ட கேட்டா, அம்மா பீச்சுக்கு போலாமான்னு கேட்டாலாம். போனா சரி தங்கம்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்ப அங்க அந்த பிரியா பொண்ணு மணல் வீடு கட்டியிருந்தாங்களாம். அப்ப டக்குன்னு ஒரு ஹார்ஸ் வந்துதான் குதிரை. அம்மா மேல ஹார்ஸ் மேல ஏறி உட்காட்டான்னு கேட்டாலாம்.
இருந்துச்சுதான். அப்ப வாட்டர்மெலன் ஜூஸ் வித்துனுந்தாங்களாம். வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு பச்சை கலர் பெயிண்ட் பார்த்தாங்களாம். அது வரைஞ்சிட்டு வீட்டில் போய் கரும்பு சாப்பிட்டு தூங்கிட்டாங்களாம். என் பெயர் என்னை சாக்ஷிதா. நான் படக்கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு குதிரை இருந்துதான். அங்க ஒரு பீச்சுக்கு போச்சான். அங்க ஒரு வீடு கெட்டிச்சான். அப்புறம் சரி கொஞ்சம் தூரமா நடக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வெயில் அடிச்சுதான். அங்க போயிட்டு சரி வெயில் அடிக்குது, நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுதான். அடுத்தது வாட்டர்மெலன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு பச்சை கலர் பெயிண்ட் இருந்துதான். சரி சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு கரும்பு சாப்பிட்டுதான். நன்றி. என் பெயர் வர்ஷினி. நான் பதம் கதை சொல்ல போகிறேன். ஒரு ராணியும் ராஜாவும் இருந்தாங்க. ராணி பேரு திவ்யா, அங்கிள் பேர் வந்து பாபுவா. அவங்க ரொம்ப பணக்காரங்களா. அவங்க ஏசி இதெல்லாம் போட்டிருப்பாங்களா. அவங்களுக்கு கூடயும் ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்களா. அப்ப ராணி பாப்பா பாப்பா வா நான் உனக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி குதிரை கடைக்கு இட்டுன்னு போனாங்களா. அப்ப நிஜமான குதிரை இருந்துச்சா. அம்மா அம்மா நான் இந்த குதிரையில எங்க வீட்டுக்கு நம்ம இட்டுன்னு போலாம்னு கேட்டுச்சா. ராணியும் வாங்கி கொடுத்தாங்களா. போற வரல தர்பூசணி வித்துன்னு இருந்தாங்களா. ஒரு பழம் வாங்கி போய் கட் பண்ணாங்களா. அவங்க ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. ஒரு மரத்துக்கடியில பாப்பா நீ நிட்டு போலாமா நம்ம ராணி கிட்ட கேட்டா. போலான்னு சொன்னாங்க. இது கடையில பச்சை கலர் பெயிண்ட் வித்துன்னு இருந்தாங்களா. அவங்க வாங்கி வீட்டுல அடிச்சாங்களா பாதி பாதியா. அதுக்கடுத்தது பொங்கல் வரும்போது கரும்பை வச்சு சாப்பிட்டாங்களா, தூங்கிட்டாங்க. நன்றி. ஹரிபிரசாத். நான் படக்கதை சொல்ல போகிறேன். ஒரு பையன் பீச்சில் ஒரு அரண்மனை கட்டினான். அப்போ ஒரு குதிரை அதை மிதிச்சுட்டு போயிடுச்சு. அதனால அவன் அழுதுட்டே போனான். அப்போ அங்கே ஒரு தர்பூசணி வித்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பச்சை நிறம் பார்த்தான். அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதை களிமண்ணில் சேர்த்து இன்னொரு அரண்மனை செஞ்சான். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டான். அப்புறமா கரும்பு சாப்பிட்டு தூங்கிட்டான். என் பேரா இல்லையா, நான் கதை சொல்ல போகிறேன். ராமன் ஒரு பையன் தானா. அவன் பீச்சுக்கு போகலான்னு அம்மாகிட்ட கேட்டானா. அம்மாவை இட்டுன்னு போனாங்கண்ணா. சரி நிறைய வெயில் வச்சுன்னா தர்பூசணி சாப்பிட்டாங்களாம். அத்தாது ஒரு குதிரையை பார்த்தாங்கண்ணா. பையன் அவங்க அம்மாட்ட கேட்டானா. அவங்க அம்மா வேணாங்கிட்டாங்க. அத்தாது வீட்டுக்கு போனாங்கண்ணா. வீட்டில் போய் கரும்பு சாப்பிட்டாங்களாம்.